அப்படிதான் பண்ணிருந்தீங்க. மனிதாபிமானத்தோட தான் விளையாடுறோம். நீங்க மனிதாபிமானத்தோட விளையாடுனீங்களா? ஒரு விஷயத்த 10 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்றதுனால அது நியாயமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் மட்டும் எதிர்க்கிறதுனால அது அநியாயமும் கிடையாது. இன்னைக்கு டே 16 காலங்காத்தாலே நம்ம பிபி ஹவுஸ்மேட் நம்ம டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் காலைல எந்திரிச்ச உடனே வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பார்வதி காலங்காத்துல இருந்து நாங்க வெறும் வயித்தோட இருக்கோம், ஏதாவது டீ குடிச்சிட்டு நாங்க வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்பவே இந்த வேலையை நீங்க பண்ணி ஆகணும், நீங்க டீ குடிக்கிற வரைக்கும் எங்களால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு எஃப்ஜே சொன்னார். இன்னைக்கு வெறும் வயித்துல ஒண்ணுமே சாப்பிடாம உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கறது வந்து எங்களால முடியாது. இந்த பக்கம் நம்ம ஆதிரை வியானாக்கு பேக் டு பேக் டாஸ்க் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு வியானா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே ஆதிரை நீங்க மட்டும் டீலக்ஸ் ரூம்ல இருக்கும்போது இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆதிரை சொல்லவும், இல்ல நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணல, நாங்க நியாயமா தான் பண்ணிட்டு இருந்தோம்னு வியானா சொன்னாங்க. அப்படிதான் பண்ணிருந்தீங்க. மனிதாபிமானத்தோட தான் விளையாடுறோம். நீங்க மனிதாபிமானத்தோட விளையாடுனீங்களா? அதுக்கப்புறம் வியானா யூனிஃபார்ம் போடாம வேலை செஞ்சுட்டு இருந்ததுக்கு பனிஷ்மெண்டா அவங்கள தோப்பு காரணம் போட சொன்னாங்க. நம்ம வீட்டு தலை கனி. பண்ணுங்க. 1 2 அதுக்கப்புறமும் வியானா கிட்ட மறுபடியும் டாஸ்க் கொடுக்கும்போது எனக்கு 2 கை 2 கால் தான் இருக்கு, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வியானா டென்ஷன் ஆகி எஃப்ஜே கொடுக்குற எந்த டாஸ்கையும் பண்ணவே இல்லை. அதுக்கு எல்லாரும் அவங்க எப்படி அந்த டாஸ்கை பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரம் மட்டும் அது அவங்களோட இஷ்டம், அவங்க பண்றதும் பண்ணாததும் அவங்களோட இஷ்டம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கதை சொல்ற டாஸ்க் வந்துச்சு. அதுல முதல்ல நம்ம பாரு அவங்க கதையை சொன்னாங்க. அவங்க தான் அவங்க வீட்டுல கடைசி குழந்தை. அவங்க வீட்டுல எல்லாரும் லா படிக்கும்போது இவங்க மட்டும் டிஃப்ரெண்டா ஜேர்னலிசம் செலக்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. இவங்க வந்து அவங்க அம்மாவோட 40 வயசுல தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. அதனால ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க அம்மாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஏஜ்டா ஃபீல் ஆகும் மற்ற அம்மாக்களை கம்பேர் பண்ணும்போது. அதனால நான் இவங்களை பெரியம்மா நான் ஆச்சு அந்த மாதிரிலாம் கூட அந்த டைம்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மட்டும் வயசான அம்மா வந்துட்டாங்களே, ஆனா அவங்க தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாரு அவங்க அப்பா பத்தி சொல்லும்போது இந்த ஜென்ஸ் எல்லாம் வெளியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வீட்டுல வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை சொல்லாமே மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் எங்க அப்பாவுக்கு நடந்துச்சு, ஸோ அதே மாதிரி யாரும் இருக்காது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அடுத்ததா பிரவீன்ராஜ் அவரோட ஸ்டோரி சொன்னாரு. ஒரு பணக்கார ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த பணத்தெல்லாம் இழந்து ஒண்ணுமே இல்லாம ஆனாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்ல அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க ஒய்ஃப் தான் அவங்களுக்கு ரொம்ப பேக் போனா இருந்தா சப்போர்ட் பண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல இவங்கெல்லாம் அவங்க ஒய்ஃபை ரொம்ப சந்தேகப்பட்டு போன் எல்லாம் செக் பண்ணாலும் அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் இவங்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயுமே இவங்களை நல்லா பாத்துக்கிட்டதாகவும் சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஒரு சந்தேகம் மிருகம். அடுத்ததா பார்வதி டீலக்ஸ் ரூம்ல போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து குப்பையை எடுத்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்வதி குப்பை எடுக்கிற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அது உங்களோட பேசிக் ஒர்க்கு, இதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. எல்லாரும் நீங்க பண்ணி தான் ஆகணும், இது உங்களோட டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. உடனே மற்றவங்கெல்லாம் போன வாரம்லாம் விக்ரம்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருந்தார், நீங்கள் எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும், அவர் பண்ணனால நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்வதி அவர் பண்ணுறது அவரோட இஷ்டம், நான் இதை பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் குப்பையை கட்டி வெளியில் தான் வைப்போம், அது வந்து குப்பைக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் தான் வந்து கவரை சுற்றி தூக்கி போடுவாங்க. இதுக்கிடையில் ஆதிரை வியானா கிட்ட இந்த இடத்துல நீங்கள் சரியாக பெருக்கலை, ஒழுங்காக பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் இந்த இடத்தையும் பெருக்கிருக்கீங்க, இங்கே எவ்வளோ நீட்டாக பெருக்கிங்க, அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வியானா இல்லை அந்த இடத்துல அவ்வளோதான் பண்ண முடியும், இது வந்து அந்த செவுத்துல உள்ள ஜிகனா இதெல்லாம் நான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது போகவும் போகாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அங்கே வந்த கனி ஒவ்வொரு வேலையை இப்படி தான் பண்ணணுன்ட்டு ஒரு வழிமுறை இருக்குது, அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனியாக்கா சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் பண்ண முடியாதுக்கா, எல்லாத்துக்கும் கை கால் வழியெல்லாம் இருக்குது, நாங்கள் அந்த இடத்த வேலை செய்யணும் அதை வேலை பண்ணுவோம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் குனிஞ்சு பண்ணணும், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இதில் ட்ரிகரான நம்ம கனியக்கா, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா வேலை பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டில் எந்திரிங்க சாப்பிடுங்க உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எந்த டாஸ்க்கும் கொடுக்க மாட்டோம், நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறதா இருந்தால் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேரும் எந்த வேலையை செய்வானா ஜாலியா எந்திரிங்க, குளிங்க, ரெடியாங்க, சாப்பாடு ரெடியானா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பண்ணுறதுல என்னதான் பிரச்சனை, முன்னாடி உள்ளவங்களாம் கை வச்சு பண்ணிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்களாலலாம் வெறும் கை வச்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ நாங்கள் வேணால் க்ளவுஸ் வாங்கி தரோம் அப்படின்னு கேட்டோன்னே ஓகே அப்போ க்ளவுஸ் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்லேருந்து க்ளவுஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வியானா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே சாப்பிட்றதுக்கு மட்டும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்களா, அப்புறம் ஏன் வேலை மட்டும் செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வியானா நீங்கள் எப்படி நாங்கள் சாப்பிட்றத பற்றி பேசலான்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம எஃப்ஜே ஒரு மேனரிசம் காட்டிகிட்டு இருந்தார். நிறைய சாப்பாடு இங்கே கொடுக்கும்போது சாப்பிட்டாங்களா அப்போ தெரியும். யாராக இருந்தாலும் சாப்பிட்றத பற்றி பேசுகிறது தப்பு. அவங்க என்ன எஃப்ஜே காசில் சாப்பிட்டு இருந்தாங்க, பிக் பாஸ் வீட்டிலேருந்து அந்த ஃபுட்டை தானே சாப்பிட்றாங்க. ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணணும்னா வேறு ஏதாவது சொல்லி கூட ட்ரிகர் பண்ணலாம், ஆனால் அவங்க சாப்பிட்றத வச்சு இதை நீ சாப்பிட்ற இதை கேட்டு வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறது தப்பு. இதை நம்ம வீக்கெண்டில் விஜயஸ்
எஸ்கலேட் பண்ணுறாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபேக்ட்ரின்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு. இந்த டாஸ்கில் ஜூஸை தயாரிக்கிறவங்க ஒரு டீமும் அதை வாங்குறவங்க ஒரு டீமும் அதுக்கப்புறம் QCக்கு ஒரு 2 பேரும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. QC பார்க்குறவங்கள எப்படி செலக்ட் பண்ணுன்னா, இந்த வீட்டில் யாரால் ஓடி ஆடி விளையாடி ஜெயிக்க முடியாதோ, அதே மாதிரி அவங்க ப்ராடக்டை யாரால் பேசி விற்க முடியாதோ, முக்கியமாக எதுக்கெடுத்தாலும் யார் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணணும். அவங்க தான் QC அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்வியஸாக எல்லாருக்கும் தோன்ற மாதிரி நம்ம பார்வதி தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம திவாகரையும் சொன்னாங்க. இதுக்கடையில் நம்ம வியானாவை 1-2 பேர் சொல்லும்போது என்னையே ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வியானா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கட்ட டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் எல்லாருமே ஜூஸை செஞ்சு அதை வந்து QCகிட்ட போய் கொடுக்கணும். QC எது அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் சேல் பண்ண முடியும். நம்ம டாக்டரு ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்து மோந்தெல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். இதில் வேற நான்லாம் நாயாக பிறக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிக்கிட்டாரு. டாக்டரும் பார்வும் சேர்ந்து மேக்ஸிமம் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே 1 பாட்டில் 2 பாட்டில் மட்டும்தான் அப்ரூவ் ஆச்சு. அந்த செலக்ட் ஆன பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பிக் பாஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாட்டில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸ் காயின்ஸையும் கொடுத்தாங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் உங்கள் டீமில் எல்லாம் தொழிலாக்கி கொடுக்க போகிறீங்களா இல்லை நீங்களே வச்சுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும் கேர்ள்ஸ் எல்லாரும் நாங்களே வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்கவுங்க நேமில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் அவங்க காயின்ஸை போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சபரிஸ் மட்டும் இந்த காயினை எங்கள் முதலாளி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோ தான் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் நடக்குன்னு பார்க்கலாம். பை பை.